Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் வளர்வதற்கு அவருடைய பிரசனம் தான் ஆகாது. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. நம்மளால எதுவும் கூடாதுங்க. அவருடைய பலன், அவருடைய பராக்கிரம், அவரே நம்பும் காரியங்கள் மாறும். ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுக்கிரகம் வேண்டும் அப்பா. ஒரு வழி நடத்துதல் வேண்டும் அப்பா. உன்னுடைய வழி நடத்துதல், உன்னுடைய கிருபை, அதை வாஞ்சி, அதுதான் நம்ம வளர முடியும். அதில் தான் கனி கொடுக்க முடியும். அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என்
காலங்களிலும் கர்த்தரே நித்திய வெளிச்சம், அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நம்முடைய கண்மலை, அவரே நம்முடைய கோட்டை. ஓ தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் இருக்கிற இடத்துல அந்த சர்வ வல்லவரை நம்ம ஆராதிப்போம். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உங்களுடைய அனுக்கிரகத்தை தாங்க, உங்க கிருபையை தாங்க. ஒவ்வொரு நாளும் நான் வளரணும்னா, அனுதினமும் நான் வளரணும்னா உங்க கிருபை வேணுமப்பா, உங்க இரக்கம் வேணுமப்பா. இந்த விஞ்ஞானம், கல்வி, செல்வம் இதெல்லாம் உள்ளான மனுஷனுக்குள்ள வளர்ச்சியை கொடுக்காது. இந்த உள்ளான மனுஷன் வளரணும்னா உங்க வார்த்தை எனக்கு அவசியம். இந்த உள்ளான மனுஷன்ல நான் வளரணும்னு சொன்னா உங்க தயவு எனக்கு அவசியம் அப்பா, உங்க கிருபை எனக்கு அவசியம். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களுடைய வேலை ஸ்தலத்துல, எங்க குடும்ப ஜீவியத்துல, எங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சியில, எங்களுடைய தொழில், எல்லாவற்றிலும் முன்னேற்றம் வளர்ச்சி வேணும்னா Lord your mercy, உங்க இரக்கம் மாத்திரம்தான், உங்க கிருபை மாத்திரம்தான். மிஷனரிமார்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, போதகர்களுக்கும் அவங்க யாருமே சுய பலத்துல நிக்க முடியாதப்பா, உங்க பலத்துல தானப்பா நிக்க முடியும். இந்த மாதத்திலும் எங்களுடைய அனுதின ஜீவியத்துல, குடும்ப ஜீவியத்துல உங்களுடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும். உங்களுடைய தயவை நாங்க பார்க்கணும். விசேஷமாய் தேவனே, பல இடங்களிலே, பல ஊழிய ஸ்தாபனங்களிலே, பல திருச்சபைகளிலே இந்த மாதத்தில் அநேக பொறுப்புகள் இருக்கு, தேவைகள் இருக்கு. எங்களுடைய சபையிலும் அந்த தேவை இருக்கு அப்பா. இந்த பெரிய காரியத்தை செய்வதற்கு எங்கனால முடியாது. ஏதோ ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, போன வருஷம் செஞ்சது போல அவங்க செஞ்சிருவாங்க. இல்ல, நாங்க அப்படி நினைச்சிட்டு உட்கார்ந்துட முடியாது. அதுவல்லப்பா, ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய இறக்கம், உங்க தயவுல நாங்க சார்ந்திருக்கும் பொழுதுதான் அதை செய்து முடிக்க முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய கிருபையினாலே. Thank you Lord. இந்த நவம்பர் மாதத்தை அந்த பாதி இடத்துல வரும்போது அநேகருக்கு ஸ்டக் ஆனது, முடியல, பண பற்றாக்குறை, நெருக்கம், போராட்டம், கண்ணீர், வலி, வேதனை. But Lord, உங்களுடைய கிருபையில தாண்டி வந்து நிற்கிறோம். பின்னாடி திரும்பி பார்த்தாலும் நான் தான் கடந்து வந்தேனா, எனக்கு ஒன்று விளங்கு. என் தேவாதி தேவனாகிய நீர் உத கரத்தில் ஏந்தி கொண்டு தப்பு வைத்து கனப்படுத்தினேன், கரை சேர்த்து. அப்படி என்றால் இந்த மாதத்திலும் ஆச்சரியங்கள், அதிசயங்களை பார்க்க கிருபை செய்வேன். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபம் பண்றப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்க இரக்கத்துல முடிசூட்டுங்க, தயவுல முடிசூட்டுங்க. தேவைகளை சந்திங்க. நெருக்கமான சூழ்நிலை இருக்கலாம், கண்டிப்பாக விசாலத்துல கொண்டு போய் வைப்பீங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க சுகத்தை கொடுங்க. வேலை கிடைக்கல, சில பேர் வேலை பார்த்துருக்கிற இடத்துல உபத்திரம் முடியல, குவிட் பண்ணலான்னு எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு,
ஆனால் இப்போதான் வருது. அப்புறம் என்ன செய்ய போறேன்? எப்படி ஜீவனம் பண்ண போறேன்? எப்படி வருமானம் வரப்போகுது? இனி எங்க எனக்கு வேலை கிடைக்கும்? நீரே எங்களுடைய உத்தரவாதம். குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை தாங்கப்பா. ஒரு குடும்பத்துல எல்லாம் நிரம்பி வழிஞ்சாலும், கோடி கோடி பணம் இருந்தாலும், அந்த குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா வாழ முடியாது. இந்த மனுஷன் கொடுக்கறதில்ல, உலகம் கொடுக்கறதில்ல. ஏதோ அதிகமா சம்பாதிக்கிறதுனால, அப்படி கொட்டுறதுனால சமாதானம் வந்துடாது. நீங்க கொடுக்கிறது. பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. அநேகர் அவங்க வாழ்க்கை பாதி வாழ்க்கை தரித்திரத்திலே போயிட்டு இருக்கு. லார்ட் ப்ளீஸ் கண்ணோக்கி பாருங்கப்பா. கரம் பிடித்து தூக்கி அவமானம், நிந்த பேச்சுகள், ஐயோ வலியை தான் கொடுக்குது. ஆனால் நீர் எங்களுடைய கண்மலை. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். வேதவசனம் சொல்லுது, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள். இன்றைக்கு தேவனே, உமது பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் முகங்களில் பிரகாசம் உண்டாகட்டும். வெட்கப்பட்டு தலை குனிந்த நாட்கள் போதும். இன்னைக்கு பெரிய காரியங்களை செய். பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய. இந்த மாதம் பிள்ளைகள் ஜெயம் எடுப்பதற்கும் சாதிக்கவும் முன்னேறவும் கிருபை தாங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல அநேருக்கு அவங்களுக்கு இன்டர்வியூல தேவனே அவங்க சாதிக்க, வெற்றி எடுக்க நீங்க கிருபை செய்ய போறீங்க. வழி உண்டு பண்ணி தர போறீங்க. இறக்கம் செய்ய போறீங்க. படிக்கிற பிள்ளைங்க ப்ராஜெக்ட் அது எதுவா இருக்கட்டும், கடவுளுடைய கரம் பயங்கரமாய் அவர்கள் மேல் செயல்படும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தான் நமக்கு தஞ்சம் இல்லையா? ஆமென். வருத்தப்படாதீங்க. கர்த்தர் நித்தமும் நடத்துவார். வறட்சியான சூழ்நிலை இருக்கலாம். இப்போ நீங்க வறட்சியில் உட்காந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் மாற்றுவார். அவருக்கு ஒரு நொடி போகணும், அதுவே ஜாஸ்தி. நீங்க நம்புங்க. என் தேவனால் நான் சேனைக்குள்ள பாய்ந்து செல்வேன், மதில தாண்டுவேன். இன்னைக்கு கர்த்தர் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அனுக்கிரகத்தை செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனம். தாவீது இந்த சங்கீதத்தை ஜெபமாக அவர் பாடி வைக்கிறாரு. அவர் சொல்றார், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஹல்லேலூயா. Lord, you alone are my portion and my cup. You make my Lord secure. Hallelujah. தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் சுதந்திரம். அப்படின்னா என்ன? ஆங்கில மொழிபெயர்ப்புல வருது போர்ஷன், பாத்திரத்தின் பங்குமானவர். கர்த்தர் என் சுதந்திரமும் அப்படின்னா ஆங்கில மொழிபெயர்ப்புல இதுக்கு சில மொழிபெயர்ப்புல அந்த வார்த்தை பயன்படுத்தலை. ஆனால் அநேக மொழிபெயர்ப்புல the Lord you alone are my portion and my inheritance அப்படின்னு போட்டப்பட்டிருக்கு. and my cup அப்படின்னு வருது. the Lord you alone are my portion, inheritance and my cup. அப்ப சுதந்திரம்னு சொன்னா அது எதை குறிக்குதுன்னா, நாம் சுதந்திரவாளி. கர்த்தர் நமக்கு ஜெயமான வாழ்க்கை வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அது எதை குறிக்குதுன்னா செழிப்பு. அதை தான் குறிக்குது இல்லையா? அந்த போர்ஷன்ற வர்ற வார்த்தை ரெஃபர் டு அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதை பார்க்கும்போது என்ன கொடுக்குதுன்னா, அது நம்முடைய ஷேர், என்னுடைய பிளஸ்ஸிங், என்னுடைய பங்கு. ஆமென். தேவ மக்களே, உங்களை சுற்றி அப்படியே லிட்ரலாக தரித்திரம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பற்றாக்குறை இருக்கலாம், பஞ்சம் இருக்கலாம்.
இந்த வார்த்தையை சங்கீதக்காரர் சொல்லி வைத்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்கு. தாவீது இதை தான் சொல்றாரு இல்லையா? இதை தான் ஜெபமா வைக்கிறாரு. நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு நெருக்கத்தில் அவர் இருக்கிறாரு. அப்போ அந்த ஜெபத்தை செய்கிறார் அவரு. ஆண்டவரே, இந்த நெருக்கம் அது கண்டிப்பாக ஒரு விஷயம் அதில் இருக்குது. ஏன்னா இந்த பங்குன்னு அந்த பழைய நாட்களில் பங்கை பற்றி பேசுகிறாங்கன்னா போஷன் வருதுன்னா அப்புறம் என்னது வருது, என்னுடைய சுதந்திரம்னு வருது. இதுனா அந்த காலத்தில் உள்ள பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள். அது எதை காமிக்குதுன்னு சொன்னால் அவங்களுடைய லேண்ட் ஷேரு, பிளெஸ்ஸிங் இதெல்லாம் காமிக்குது. இப்போ தாவீது அதை தான் சொல்கிறாரு. எப்போ அவர் போய் அவங்க அப்பா கிட்ட நிற்கல, ஜெஸ்ஸி கிட்ட என்னுடைய பங்கு என்ன, ஆட்டு மேய்க்கிற வேலையை கொடுத்துட்டீங்க, அன்னைமாரெல்லாம் நல்ல ஆர்மியில் இருக்காங்க, என்னுடைய வேலை என்ன, என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய வேலை இது தெரியுது, என்னுடைய பங்கு என்ன, அங்கே போய் கேட்கல. கர்த்தர்கிட்ட ஆடு மேய்ச்சி கொண்டுட்டு பாடிக்கிட்டு ஜெபமாக வைக்கிறாரு. ஆண்டவரே, யூ ஆர் மை போர்ஷன், நீ தான் என் பங்கு. இன்னைக்கு அநேகர் இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சிட்டீங்க. எல்லா நன்மையும் உங்கள் பின்னாடி வந்து நிற்கும் நமக்கு சர்வ் பண்ண. நிறைய பேர் வாழ்க்கையில் அல்டிமேட்டே என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த வயசுக்குள்ளே அதை சாதிக்கணும், அதை பண்ணணும். பாரு, அவனா இதை பண்ணிட்டான், நான் ஒன்றும் பண்ணல, வேஸ்ட்டு, வாழ்க்கை எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோம். வேஸ்ட் பண்ணியிருக்கலாம் மேபி. நீ கர்த்தரை அறிஞ்சிட்டனா கர்த்தர்கிட்ட வா, கர்த்தரை நம்பு, கர்த்தரை சேவி, கர்த்தரை உன் சுதந்திரமாக மாற்று. இதுதான் இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் அதை செய்கிறதில்ல. அவங்களுக்கு நினப்புனா என்னென்னா, அப்படி டப்பு டப்புன்னு ஓவர் நைட்டு எல்லாம் கிடச்சிடணும், உட்காரணும் சுகமாக. எல்லாத்துக்கும் பல 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 கேள்வி கேட்பாங்க. ஏன் கர்த்தரால் செய்ய முடியுமா? செய்ய முடியும் இல்லையா? அப்பயே நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. ஹலோ, அவரால் முடியும், நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதை காட்டிலும் கர்த்தரை என்னுடைய வாழ்க்கையில் பங்காக மாற்றினா, அவர் என்னுடைய சுதந்திரமாக மாற்றினா, இந்த வார்த்தையை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இல்லையா? இயேசு கிறிஸ்துவே இருக்கிறதுலே காஸ்ட்லியான கிஃப்டை கொடுத்துட்டேன், மற்றவைகளே அருளாது இருப்பது எப்படின்னு எழுதி வைத்ததை போல இப்போ அது நம்ம மண்டையில் உரைக்கணும். இயேசு கிறிஸ்துவே கொடுத்துட்டார் பிதாவாகிய தேவன். மற்றதெல்லாம் சாதாரணம், அவர் தான் உயர்தரம். அந்த உயர்தரத்தை கொடுத்துட்டாரு உங்களை என்ன மீட்கிறதுக்கு. அந்த கிஃப்ட் லேஸில் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் பிதாவாகிய தேவன் அந்த ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு, தி பெஸ்ட்டு அதையே கொடுத்துட்டாரு. அவருக்கு கீழே தாங்க செழிப்பு, அவருக்கு கீழே தாங்க சுகம், அவருக்கு கீழே தாங்க நீதி ஆயுள், அவருக்கு கீழே தான் உங்கள் வேலையில் நீங்கள் எழுப்பி பிரகாசிக்கிறது, ஜெயம் எடுக்கிறது, சுகித்திருக்கிறது, மேன்மையாக வர்றது, பிள்ளைகளை ஆசீர்வாதமாக எழுப்புவது, இதெல்லாம் அவருக்கு கீழே. இப்போ அதை கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு இவரை கீழே தள்ளிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இல்லை. அடுத்தது பாருங்க, கப்புன்ற ஒரு வேர்டு பயன்படுத்துகிறார் இல்லையா? பாத்திரத்தின் பங்குமானவர். 23ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா புரியும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எதுக்காக அந்த பாத்திரம் நிரம்பி வழியணும்? அது எதை குறிக்குது? நம்முடைய வாழ்க்கையை குறிக்குது, நம்முடைய உழைப்பை குறிக்குது, நம்முடைய ஆசீர்வாதத்தை குறிக்குது. அந்த ஆசீர்வாதம் என்ன நடக்குமா? ஓவர்ஃப்ளோ ஆகுமா? கடவுளை ஆசீர்வதிக்கும் போது அது ஓவர்ஃப்ளோ. அது எதை காமிக்குது? எதுக்கு இப்படி சொல்கிறாரு? என் பாத்திரம் நிரம்பி வழியுன்னு கடவுளுடைய அந்த அபண்டன்ட் பிளெஸிங்ஸை அப்படியே பிக்சர் பண்ணுறாரு. அம்மே, என் பாத்திரத்தின் பங்குமானவர் அவர் தான். என் பாத்திரம்னா என் வாழ்க்கை, என் ஜீவன், என் வெற்றி, என் சுகம், என் ஏராளம் தாராளம். அவர் தான் என் பங்குமானவர். அப்போ அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி சுதந்திரிக்கும் போது நம்ம வாழ்க்கை ஏராளம் தாராளமாக நிரம்பி வரையும் அபண்டன்ஸ் லைஃப் கர்த்தர் அதை இன்னைக்கு தருகிறார். அற்புதமாய் நமக்கு தருகிறார். அதை அபண்டன்ட்டாக தர்றார், பரிபூர்ணமாக தர்றார், நிறைவாக தருகிறார். நம்புறீங்களா? கர்த்தர் அற்புதமாய் தருகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கர்த்தர் இன்றைக்கு
இப்பொழுது நமக்கு அப்படி செய்கிறார். எல்லாம் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி, இயேசுவே நன்றி, உங்கள் கிருபைக்கு நன்றி, நான் நம்புகிறேன், நான் உம்மை கொண்டாடுகிறேன், நன்றி, நீர் என் பங்குமானவர், சோத்திரம், நான் உம்மை ஆராதிப்பேன், நீர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன், என்னுடைய உரிமை, எனக்கு கர்த்தர் தர்ற அந்த உரிமை, அதெல்லாம் கர்த்தர் தான் காப்பாற்றுறாரு. ஹல்லேலூயா. அந்த உரிமையை யாரும் தட்டி பறிக்க முடியாது. என்னுடைய ஆசீர்வாதங்களை, என்னுடைய வரவேண்டிய நன்மைகள், எனக்கு கர்த்தர் செய்கிற காரியங்களை யாரும் தடுக்க முடியாது. அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கை குறித்து, ஐயோ இப்படி நடந்துருமோ, எல்லாம் இழந்து போயிடுவோமோ, இப்படி நடந்துட்டு இருக்கேன், தேவையில்லாத ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, வீட்டில் இருக்கிற அந்த நபர் கடவுளுடைய கிருபையை யோசிக்காம இருக்கிறாங்களே, அவங்க சுயத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, இதனால என்னுடைய குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மை வராம போயிடுமா? இல்லை மக்களே, என் சுதந்திரத்தை என் கர்த்தர் காப்பாற்றுகிறார். சில பேர் ஆவியானவர் சொல்றதுனால நான் சொல்றேன், டைம் ஆயிடுச்சு முடிக்கணும், பட் ஆவியானவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. சில பேருடைய வாழ்க்கையில ரொம்ப தெளிவா தெரியுது, அவங்க போராட்டத்துக்கு ஒரு சில காரணங்கள் வெட்ட வெளிச்சமா கர்த்தர் காமிக்கிறார். அது சில நபராக இருக்கலாம், அவங்க இருதயத்தில் இருக்கிற கசப்பு, வைராக்கியம், வஞ்சகம், செஞ்சதை சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது, இவங்கனாலதான் சில நேரத்துல குழப்பம் எல்லாம் வருது. ஆனா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, எனக்கு வர வேண்டிய நன்மை தடுத்துருவாங்களோ, ஏன்னா என்னுடைய இடத்துல அமர்ந்து கொண்டு அவர்கள் கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எனக்கு வர வேண்டிய நன்மை தடைபடுமா? இல்லை, உங்களுடைய சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறார், தேவனே காப்பாற்றுகிறார். யாரும் தொட முடியாது, உடைச்சு போட முடியாது. கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. இந்த கர்த்தர் நம்மளை நித்தமும் அற்புதமாய் நடத்துவார். ஆமென்.